ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். ஆம் தேவஜனமே, இயேசு எருசலேம் தேவாலயத்திற்கு வருகிற பொழுது இதோ முன்னடப்பாரும் பின் நடப்பாரும் என்ன செய்கிறார்கள்? இதோ வழிநடுகே துணிகளை விரித்து வஸ்திரங்களை விரித்து ஓசனா என்று சொல்லி அவருக்கு கீதம் பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார்கள். உன்னதத்திலே ஓசன்னா உண்டாவதாக என்று சொல்லி அவரை புகழ்ந்து பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். ரட்சிப்பு உண்டாவதாக என்று சொல்லி புகழ்ந்து பாடுகிறதை பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்ததன் நோக்கம் அவரை புகழ்ந்து பாடுவதற்காக தான், அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக தான். அவருடைய பெயரில் மாத்திரமே நமக்கு விடுதலை உண்டு, அவருடைய நாமத்தினால் மாத்திரமே நமக்கு சமாதானம் உண்டு. அவர் எதிலே ஏறி வருகிறார்? கழுதையின் மீது, கழுதை குட்டியின் மீது ராஜாவாக அவர் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், அவர் ஒருவரே இந்த உலகத்தை சிருஷ்டித்த ராஜாதி ராஜா. எல்லா ராஜாக்களும் ஒரு நாள் மரித்து விடுவார்கள். ஆனால் இவரோ நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாய் இருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, அவர் நித்தியானந்தம் உள்ளவர். வானத்திற்கும் பூமிக்கும் ஒரே நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, விடுதலை அடையும்படியாக. அவருடைய பெயரை சொன்னால் எல்லா பேய்களும் அடங்குகிறதா இருக்கிறது, வியாதிகள் சுகமாகிறதா இருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, இந்த ஓசன்னாவை, இந்த குருத்தோலை ஞாயிறை கொண்டாடுகிற நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதியுங்கள். இந்த ஒரு நாள் மாத்திரம் நாம் என்ன செய்யக்கூடாது? இந்த யூத ஜனங்களை போல ஆண்டவரை உயர்த்திவிட்டு மறுநாளிலே இவர் சிலுவையில் அறையும் என்று சொல்லுகிறவர்களாக இல்லாதபடிக்கு எந்த நாளும் நாம் இவரை போற்றி துதிக்கிற ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும். துன்பமும் பாடுகளும் வந்த உடனே அவரை விட்டு விலகுகிற கூட்டமாக அல்ல, எந்த நேரமும் ஸ்தோத்திரத்தோடு அவரை உயர்த்துகிற கூட்டமாக இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக உம்முடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி அப்பா தகப்பனே, அவர் பிதாவாகிய தேவனை அவர்கள் உயர்த்தினது போல இந்த நாளிலேயும் கூட ராஜா எங்கள் கரங்களை உயர்த்தி எந்த நாளும் உம்மை ஆராதிக்கிற ஒரு கூட்டமாக, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற ஒரு கூட்டமாக, தாவீதின் சந்ததியாக நாங்களும் மாறும்படியாக இந்த நாளிலே ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஒரு நாள் மட்டும் உம்மை உயர்த்தி விட்டு செல்லுகிறவர்களாய் அல்லாதபடிக்கு உம்முடைய வருகை பரியந்தம், எங்களுடைய மரண பரியந்தம் உம்மை உயர்த்துகிற ஒரு கூட்டமாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. எங்கள் வாய் ஆண்டவரே உம்மை துதித்து கொண்டே இருக்க, எங்கள் இருதயம் உம்மை போற்றிக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கிருபையை எங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.